எழும்புவேன், உற்சாகமாய் எழும்புவேன், சோர்வில்ல வல்லமையாய் எழும்புவேன். எழும்புவேன், உற்சாகமாய் எழும்புவேன், சோர்வில்ல வல்லமையாய் எழும்புவேன். இயேசு நம் கூட இருப்பதால் எல்லாமே கிடைச்சிடுமே. இயேசு நம் கூட நடப்பதால் எல்லாமே வெற்றிதானே. FGVPS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVPS வந்தாலே கால்கள் தாளம் போடுதே. கைகள் கொட்டுது தலைக்கு மேல, இயேசு வருவார் நமக்குள்ள, எல்லாமே மாறப்போகுதே. கைகள் கொட்டுது தலைக்கு மேல, இயேசு வருவார் நமக்குள்ள, எல்லாமே மாறப்போகுதே. FGVPS வந்தாலே சந்தோஷம் பொங்கிடுதே. FGVPS வந்தாலே காய்கள் தாளம் போடுதே. வெரி குட். அந்த முன்னாடி ஒரு பையன் ஆடுறான் பாருங்க, என்ன ஆட்டையாது. ஹல்லேலூயா. சகரியா பிரதருடைய பேரை வாங்க, லைனா வாங்க, ஒன் பை ஒன்னா. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஜூனியர் கேர்ள்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஜூனியர் கேர்ள்ஸ் வரிசையா வாங்க. இந்தா ஜாடு, இந்தா குட். போ. தண்ணி குடிக்க போறியா? அசான்னு சொல்லிட்டு போய் முடிச்சுட்டு. பரிசு வாங்கின பிள்ளைகள் அமைதியா உட்காருங்கப்பா. பரிசு வாங்கின பிள்ளைகள் அமைதியா உட்காருங்க. கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் விட்டு நிற்கவீங்க. ரட்சிப்பு கிடையாது. ஓகே, இப்பொழுது ஹேனாவும் வேற யாரும் சொல்றீங்க? அனிகா, ஹேனா அண்ட் அனிகா இப்பொழுது மனப்பாட வசனம் ஸ்பெஷலாக சொல்ல போகிறாங்க. கொஞ்சம் வழி விடுமா, ஒரு நிமிஷம். கமான்.
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கள்ள நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நதமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வரசர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவனின் இதத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியாய் அவனை விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியாய் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு தரு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கண்படுத்துவேன். நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 91. வெரி குட். ஜோரா கை தட்டுங்க பாப்போம். ஆனா 91 சங்கீதத்துல மொத்தம் எத்தனை வசனம்? 16 வசனமும் ஒரு பிழை இல்லாம 100க்கு 100% சொன்ன பிள்ளைக்கு நல்லா ஜோரா கை தட்டு கொடுங்க. வெரி குட். அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போயிருக்கிறார். அவர் ஆத்மாவை தேற்ற அவர் நாமத்தை நம்புகிறார். நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண என் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. தேவி என்னோடு கூட என் தடியை தேற்று. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ என் பண்டி ஆயத்தப்பட்டு என் தலையை என்னையே அபிஷேகப்படுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் கர்த்தரோடு இதிலே நான் நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாம நல்ல சங்கீதம் இருக்கு. அமைதியா இருங்க. ஜோரா ஒரு கை தட்டுங்க பாப்போம். பாப்பா பேர் என்ன? ஜாஸ்லின் பீலா. வெரி குட். இன்னும் ஒரு பாப்பா பசங்க சொல்றாங்க. அனிகா ஜெசினா. குட். வெரி குட். ஜோரா கை தட்டுங்க பாப்போம். ஓகே, இப்பொழுது ஜூனியர் கேர்ள்ஸ் ஸ்டார்ட். பரிசுத்தம் வந்திடுமே. பாவங்கள் பறந்தோடுதே. ஜெய ஜெயம் என் வாழ்க்கையிலே. பாவங்கள் பறந்தோடுதே. ஜெய ஜெயம் என் வாழ்க்கையிலே. ரட்சிப்பு கிடைச்சிட்டா பரிசுத்தம் வந்திடுமே. ரட்சிப்பு கிடைச்சிட்டா பரிசுத்தம் வந்திடுமே. சாத்தான் வந்து கெடுப்பானே. பாவம் என்னை பிடிச்சிட்டா சாத்தான் வந்து கெடுப்பானே. பாவியே உணர்ந்ததால் உம்மிடம் வந்தேன் நான். ஆண்டவர் இயேசு என்னை அழைத்துக் கொண்டீரே. பாவியே உணர்ந்ததால் உம்மிடம் வந்தேன் நான். ஆண்டவர் இயேசு என்னை அழைத்துக் கொண்டீரே. ரட்சிப்பு கிடைச்சிட்டா பரிசுத்தம் வந்திடுமே. ரட்சிப்பு கிடைச்சிட்டா பரிசுத்தம் வந்திடுமே. பாவங்கள் பறந்தோடுதே.
வெரி குட். ஜோரா கை தட்டுங்க பாப்போம். எல்லாம் கை தட்டுங்கம்மா. பின்னாடி கையில பெரியவங்களா நல்லா உற்சாகப்படுத்தி கை தட்டுங்க. வெரி குட். லைனா வாங்க அப்படி. சீனியர் பாய்ஸ் ரெடியா இருங்க. மைமா உங்க சைடில் இருக்கிற வாலண்டியர்ஸ் பசங்களை உட்காந்துருங்களா ப்ளீஸ். டீச்சர்ஸ் மட்டும் நில்லுங்க, மற்றெல்லாம் உட்காருங்க. பிள்ளைகள்லாம் உட்காருங்க. அங்கே சைடில் இருக்க பிள்ளைகள்லாம் உட்காந்துருங்க. அமைதி. சைலண்ட். Okay, right? பிள்ளைகள் அமைதியா உட்காருங்கப்பா. சீனியர் கேர்ள்ஸ்ல உட்காருங்க. பாப்பா உட்காருங்க, உட்காருங்க, கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. Okay, next. Epsiba sister class, ready? Senior mime. Ready, amma? Ready. இப்பொழுது senior boys mime. அதுக்கு பேர் என்ன? மைமா? ஓகே, மைம். இவங்கெல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க.
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியில போனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் அனாதை பணமா இருக்கிறாரு. இது கதையுடைய கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 பேர் ஆலயத்துக்கு போறாங்க. அப்போ ஆலயத்துக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேரும் ரொம்ப நாள் ஆலயத்துக்கு போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு ஆலயத்துக்கு போறாங்க. திருப்பி ஆலயத்துக்கு போய் வரும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. கர்த்தர் வந்து அவங்களுக்கு கிருபையா காப்பாத்துறாங்க. ரெண்டாவது இன்னொருத்தர் வராரு. அவர் வெளி உலகத்து வேலையில முடிச்சுட்டு வராரு. ஆனா அந்த அளவுக்கு அவர் ஆலயத்துக்கு போக மாட்டார். அவரும் கிறிஸ்டியன் தான், ஆலயத்துக்கு போக மாட்டார். திடீர்னு அவருக்கு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகும்போது அவர் என்ன ஆச்சுன்னா, அவர் கீழே விழுந்துடுறப்போ யாரும் அவரை வந்து காப்பாத்தல. இப்ப காலகட்டத்தில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, யாராவது ஆக்சிடென்ட் ஆனாலும் துணிஞ்சு நம்மளால என்ன பண்ண முடியல, போய் காப்பாற்றணும்னு தோணுது. ஆனால் நமக்கு யாரும் ஹெல்ப் இல்லாமல் நம்மளால காப்பாற்ற முடியல. உடனே என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மூலியமாக தான் நம்ம பார்க்க நிறைய விஷயங்களை தெரியுற கண்டி நமக்கு நேரடியாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியல, ஹெல்ப் பண்ண நம்மளால இப்போ முடியல. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹெல்பிங் மைண்ட் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோன்னால நிறைய பேர் என்ன பண்ண முடியல, ஃபோன் பார்த்து தான் செய்யணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அவர் என்ன பண்ண, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. டாக்டரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறாரு. ஃபோன் பேசிகிட்டே அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாததுனால அவர் மரித்து போயிடுறாரு. மறித்து போய் வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் அழுதுட்டு இருக்காங்க. அழுது முடிச்ச உடனே நடக்க ஒருத்தருக்கா மாற்றி மாற்றி ஃபோன் வருவோம், அவங்களும் எழுந்து போயிடுறாங்க. அப்போ ஃபோனுக்கு முக்கியத்துவம் இருக்கிற அளவுக்கு ஒரு உயிருக்கோ இல்லை நமக்கும் இந்த காலத்தில் முக்கியத்துவம் இல்லை. ஃபோனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம வேத வசனத்துக்கு நம்ம கொடுத்து அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது நம்ம நிறைய விஷயத்தை, நல்ல காரியங்கள், நிறைய சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் நமக்கு வேதத்துலேயே இருக்குது. நம்ம வேதத்தை இப்போ மொபைல் ஃபோன்லேயே பார்க்குற நிலைமை வந்துருச்சு. டக்குன்னு ஏதாவது சர்ச் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மொபைல் ஃபோன்லேயே சர்ச் பண்ணுறோம். வேதம் எடுத்து பிரித்து பார்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இப்போ நமக்கு தேவை இல்லை. மொபைல் ஃபோன்லேயே எல்லாம் பார்த்துக்கலாம். அதுதான் இந்த மைமுடைய அர்த்தமே. அதனால நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். செல்போனை தேடாம எப்ப பாரு ஒண்ணுக்கு போனாலும் செல்போனு, டாய்லெட் போனாலும் செல்போனு, கிச்சன்ல போய் உட்காந்தாலும் செல்போனு. கிச்சனுக்குள்ள செல்போனே கொண்டு போக கூடாது, தெரியுமா உங்களுக்கு? அங்க வச்சுக்கிட்டே இவங்க பாட்டு கேட்டுக்கிட்டு அங்க கறி வறுக்கிறது, சாம்பார் தாளிக்கிறது, இட்லி அவிக்கிறது. நல்லா கவனிங்க தாய்மார்களே, ஏன் அம்மாமார்களே, ஒரு ஓய் சொல்லுங்க. ஓய், தயவு செய்து கிச்சனுக்குள்ள செல்போன் பெண்கள் கொண்டு போகாதீங்க. ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம், ஒரு இடத்துல செல்போனை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா டிராமா பார்த்துக்கிட்டே சமையல் பண்ணிட்டு இருந்திருக்கு. என்னாச்சு தெரியுங்களா, அந்த செல்போன் வெடிச்சு அந்த அம்மா கிச்சன்லயே விழுந்து செத்தே போச்சு. அதனால செல்போன் எந்த ஒருத்தன் பேசிட்டு இருக்க பாருங்க, அங்க ஒருத்தன் செல்போன் அப்படித்தான் பேசிட்டு இருக்க, அங்கேயே முட்டி போட்டு முழங்கால் போட்டு பேசுறா. அங்க யார் பார்த்துட்டு இருக்கான், இன்னொருத்த கையில் வச்சிருக்கான் பாருங்க, எல்லாம் கை கீழே போடு. அதனால செல்போனுக்கு செலவழிக்கிற நேரத்தை ஏசப்பா பாதத்தில் செலவழிங்க. கை தட்டுங்க பாப்போம் சந்தோஷமா. முழங்கால் போட்டு ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. முழங்கால நின்று வேத புஸ்தகத்தை வாசிங்க. செல்லுக்குள்ள பைபிள் வைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல, வச்சுக்கோங்க. எங்கேயாவது பிரயாணத்துக்கு போகும்போது, ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போது அதை நீங்கள் வாசிக்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி செல்ல அதிகமாக யூஸ் பண்ண உங்கள் கண்ணு கெட்டு போகும், உங்கள் பிரெயின் கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம குழந்தைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான வழி என்ன தெரியுமா, செல்லில் டான்ஸை போட்டுட்டு, அன்னைக்கு நான் பார்க்குறேன் அந்த பையனும் ஆடுறான், சோறு ஊட்டுற அம்மாவும் ஆடுறான், அந்த செல்லை பார்த்துக்கிட்டு. அப்படி பாஸ்டமாவும் சென்னா பாப்பாவும் மேலே போய் விட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சோறு ஊட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்துல யாருங்க பாட்டு போட்டு செல்போனை போட்டு சாப்பாடு ஊட்டினது? என்னமா, குழந்தைக்கு பால் குடிக்கிற குழந்தைக்கு அது பால் குடிக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது, அதை போட்டு விட்ட உடனே சேர்ந்து ஆடுறாங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்களை தவிர்த்துட்டு
ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்து கவனிங்க. உங்க பிள்ளைகளையும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பழக்குங்க. நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி கைகளை தட்டி நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இப்ப இந்த காரியத்தை வச்சு ஹலோ பாப்பா நான் சொல்றேன், இனிமேல் நான் செல்போன் யூஸ் பண்ண மாட்டேன். செல்போனை வச்சு டான்ஸ் போட்டுட்டு என் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்ட மாட்டேன். கிச்சன்ல வேலை செய்யும் போது செல்போனை பெட்ரூம்ல வச்சுட்டு நான் போவேன். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இன்றைக்கு நான் ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேட ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறவங்க ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்ப்போம். உட்கார்ந்த வண்ணமாவே கை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க, கை கூப்புங்க. இந்த தவற நிறைய பேரண்ட்ஸ் செய்றீங்க. இன்றைக்கு முதல் இடத்தை ஏசப்பாவுக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வலது கை பார்ப்போம். வலது கை உயர்த்தி காட்டுங்க, வலது கை உயர்த்துங்க. இந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம். வலது கையும் உயர மாட்டேங்குது. நல்லா கையை உயர்த்தி, நல்லா கையை உயர்த்தி இயேசுவே கூப்பிடுங்க. ஏசப்பா எங்களை ரட்சியும் சொல்லுங்க, எங்களை ரட்சியும். இனிமேல் செல்போனுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏசப்பா சத்தமா கூப்பிடு. ஏசப்பா உங்க சமூகத்தை நாடுவோம். ஜெபத்தை நாடுவோம், வேத தியானத்தை நாடுவோம். அந்த அபிஷேகம் தாங்கப்பா. கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க பாப்போம், நல்ல உற்சாகத்தோடு. ஹalleluya, glory to God. இப்பொழுதும் சீனியர் கேர்ள்ஸ், சீனியர் பாய்ஸ் கேர்ள்ஸ் முடிச்சிட்டோம், முடிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் பாய்ஸா, சீனியர் பாய்ஸ் சீக்கிரமா வாங்க. அந்த ஆக்ஷன் பண்ற பிள்ளைகள் அங்க பெயிண்ட கழுவ போயிட்டாங்களா? சரி, ஓகே. யாரும் அங்கங்க மூவ் ஆகக்கூடாது. Okay. Start. சிறகடிக்கும் feeling வந்தது. அண்ணாந்து
அதனால பறக்கிறேன். ஆவியின் வல்லமை எனக்குள்ள ஜெபிக்கிறேன், அதனால பறக்கிறேன். ஆவியின் வல்லமை எனக்குள்ள கழுகு போல செட்டை அடித்து வாழ்க்கையில மேல மேல எழும்புவேன். கழுகு போல செட்டை அடித்து வாழ்க்கையில மேல மேல. Okay, start. கைத்தாளம் போடு. இயேசுவே ஜீவன் என்று சொல்லுவோம். தலிதாகுமி, தலிதாகுமி. இயேசு சொன்னார் எலும்பு நான் எலும்புவேன். Hey. தலிதாகுமி, Oh, oh. தலிதாகுமி. இயேசு சொன்னார் எலும்பு நான் எலும்புவேன். வெற்றியோடு வீரமாய் எழும்புற தோல்வி பயம் ஓடியே போயிருச்சு. வெற்றியோடு வீரமாய் எழும்புற தோல்வி பயம் ஓடியே போயிருச்சு. La la la. Oh ho ho. Oh ho ho. Beep beep beep. Beep beep beep. Very good. Very super. வாங்கம்மா லைனா வாங்க. கிடையாது. FGBBS பற்றிய சுவாரஸ்யமான செய்திகள் இன்னும் சில நொடிகளில் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் ஒரு நிமிஷம் கவனிங்க. டீம் சாங் ரெக்கார்டில் போட்டு எல்லாம் சேர்ந்து பாடும்போது அப்படியே உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க போறோம். ஒரு 5 பேர் வாங்க பாப்பா. ஒரு 5 பேர் டீச்சர்ஸ், ஒரு 5 பேர் குயிக்க ஓடியாங்க. கமான். VBS உடைய தீம் சாங், அந்த முதல் நாள் பாடல், 2ஆம் நாள் பாடல் பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை படைக்க போகிறோம். இன்னும் 2 பேர் வாங்கப்பா. இது 3 பேர் வாங்க. கனிஷ்லா கமான். நீங்க ஆண்கள் பக்கம் எடுங்க, ஜென்ஸ் பக்கம் இன்னொருத்தர் வாங்க. செல்வகுமார் இங்க வா. லாஸ்ட்ல இருந்து வாங்க. ஒருத்தர் முன்னாடி இருந்து வாங்க. இந்தம்மா முன்னாடி ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர் போங்க. ஃப்ரண்ட்ல இந்த லாஸ்ட்ல கிரேஸ் அங்க எடுத்துட்டு நீ பின்னாடி போயிரு. பெண்கள் பக்கம். டேய் செல்வகுமார் முன்னாடி நின்று ஒவ்வொரு லைன் பை லைனா போ. அவங்க இங்க பெண்கள் பக்கம். எல்லாரும் கர்த்தருக்கு உற்சாகமாய் காணிக்கைகளை படைப்போம். கர்த்தர் மேம்படுவார். ஸ்டார்ட். கழுகு போல மேல நோக்கியே சட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கியே சட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். ஆஹா பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். 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 கழுகு போல மேலே நோக்கிய சட்டை எடுத்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கியே சட்டை அடித்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன்.
மற்ற பிள்ளைகள் உட்காருங்க எல்லாரும். ஐயா, இந்த ஐயா உட்கார சொல்லுங்க. சேர்ல ஜேம்ஸ், இந்த ஐயா உட்கார சொல்லுங்க. இந்த பக்கம் போயிடுங்க. அந்த சைடு. பரிசுத்தனாய் எழும்புவேன், நம்பிக்கையோடு எழும்புவேன். பரிசுத்தனாய் எழும்புவேன், நம்பிக்கையோடு எழும்புவேன். ஜீவனடைந்து எழும்புவேனே, ஓஹோ மேலே மேலே எழும்புவேனே. நான் ஜீவனடைந்து எழும்புவேனே, ஓஹோ மேலே மேலே எழும்புவேனே. ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற, ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற, ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற, ஆஹா பறக்குற பறக்குற நான் பறக்குற. இயேசு சீக்கிரம் வருகிறார். கை தட்டி பாருங்க. வெயிட் பண்ண ஆயத்தமா. பாடுங்க பாரு. இயேசு சீக்கிரம் ஓ, வருகிறார். கோயர் பாட்டு. ஆயத்தமா. சிறகடித்து எழும்புவேனே. ஓ, மேலே மேலே எழும்புவேன். சிறகடித்து எழும்புவேனே. நான் மேலே மேலே எழும்புவேன். பறக்கிறேன் பறக்கிறேன் நான் பறக்கிறேன், ஆஹா பறக்கிறேன் பறக்கிறேன் நான் பறக்கிறேன், ஆஹா பறக்கிறேன் பறக்கிறேன் நான் பறக்கிறேன், ஆஹா பறக்கிறேன் பறக்கிறேன் நான் பறக்கிறேன். கழுகு போல மேலே நோக்கியே செட்டி அடித்து எழும்பிடுவேன், உயர்ந்த உயரத்திலே உன்னத பறந்திடுவேன். கழுகு போல மேலே நோக்கியே செட்டை அடித்து எழும்பிடுவேன், உயர்ந்த உயரத்திலே உன்னத பறந்திடுவேன். பறக்கிறேன் பறக்கிறேன் நான் பறக்கிறேன், ஆஹா பறக்கிறேன் பறக்கிறேன் நான் பறக்கிறேன், டான்ஸ் டான்ஸ். ஆஹா பறக்கிறேன் பறக்கிறேன் நான் பறக்கிறேன், Come on. ஆஹா பறக்கிறேன் எழுந்துக்க பாப்பா. பறக்கிறேன் நான் பறக்கிறேன். குயிக் குயிக். எழுந்திடுவேன், ஓ எழுந்திடுவேன், ஓ எழுந்திடுவேன், ஓகே, இப்போ எல்லாரும் எழுமுங்க பாப்போம். எல்லாம் ஒரு டான்ஸ் பண்ணி குதிச்சு, கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் பீட் கொஞ்சம் குயிக்கா கொடுத்து போடுப்பா. ஹலோ, ரெடியா எல்லாரும்? ரெடியா இருக்கவங்களா தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுங்க பாப்போம். அதான் ஜோரா கை தட்டு. டீச்சர், அட டீச்சர்ஸ் தூங்கு குஞ்செல்லாம் கொடு வாங்க. அப்படி பின்னாடி அந்த சேரை ஒதுக்குமா கிரேஸ், அந்த சேரை ஒதுக்கிடு. டீச்சர்ஸ் பின்னாடி வாங்க. எல்லா டீச்சர்ஸ் கமான் 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 குயிக். எல்லா டீச்சர்ஸ் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், போதக பிதாக்களே, எல்லா பேரண்ட்ஸ் எழுமுங்க பாப்போம். எல்லாரும் எழுமுங்க. எல்லாரும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணி கத்தரை மேம்படுத்த போறோம். ஓகே, நல்லா தள்ளுமா. ஏமா இந்த சேர் அப்படி தள்ளி விடுங்க. ஓகே, ஏமா தள்ளி வாங்கம்மா, தள்ளி வாங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? பாட்டு பாடக்கூடியவங்க குயிக்கா ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். எல்லாம் கை தட்டுங்க. அடே ஜீவன் பெற்ற அழுத்தாகுமே, அழுத்தாகுமே. வல்லமை வந்துருச்சு உனக்குள்ள, உயிர்கள் வந்துருச்சு செயல்படு. வல்லமை வந்துருச்சு உனக்குள்ள, உயிர்கள் வந்துருச்சு செயல்படு.
களித்தாகுமே களித்தாகுமே இயேசு சொன்னார் எழும்புனாய் எழும்புவேன் ஓடியா 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 களித்தாகுமே களித்தாகுமே இயேசு சொன்னார் எழும்புனாய் எழும்புவேன் வெற்றியோடு வீரமாய் எழும்புவேன் தோல்வி பயம் ஓடியே போயிருச்சு வெற்றியோடு வீரமாய் எழும்புவேன் தோல்வி பயம் ஓடியே போயிருச்சு பா, 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 பா. ஓ, 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 லா, லா, லா. டான்ஸ் பண்ணு டான்ஸ் ஸ்டெப் பண்ணு எஸ் கேத்ரின் டீச்சர் நல்லா 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 ஏய் பசங்க ஏய் முன்னாடி வாங்கடா முன்னாடி வா ராம இங்க வா ஜவாபு ஜோயல் வாங்கடா ராம இங்க வா ஏய் வா இங்க வா டான்ஸ் பண்ணு புது ஜீவன் இயேசு தந்தாரு ஆடுவேன் பாடுவேன் கொண்டாடுவேன் புது ஜீவன் இயேசு தந்தாரு ஆடுவேன் பாடுவேன் கொண்டாடுவேன் ஓசையுள்ள கைத்தாலும் போடுவேன் இயேசுவே ஜீவன் என்று சொல்லுவேன் ஓசையுள்ள கைத்தாலும் போடுவேன் இயேசுவே ஜீவன் என்று சொல்லுவேன் களித்தாகுமே களித்தாகுமே இயேசு சொன்னார் எழும்புனாய் எழும்புவேன் களித்தாகுமே களித்தாகுமே இயேசு சொன்னார் எழும்புனாய் எழும்புவேன் வெற்றியோடு வீரமாய் எழும்புவேன் தோல்வி பயம் ஓடியே போயிருச்சு வெற்றியோடு வீரமாய் எழும்புவேன் தோல்வி பயம் ஓடியே போயிருச்சு பா, 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 பா. ஜோரா கை தட்டுங்க பாப்போம் வெரி குட் ஓகே உட்காருங்க இப்பொழுது புரட்சிகரமான செய்தி நேரம் சூப்பர் சுரேஷ் புட்லூர் கிங் வருகிறார் எல்லாரும் உட்காருங்க அமைதியாக அமரும்படி கேட்கிறேன் உட்காருங்க எல்லாரும் சீக்கிரம் குயிக்கா ஆமா பாட்டு எங்க இருந்தா அவங்க வை ஹலோ சார் வணக்கம் சார் சார் நியூஸ் ரீடர் சுரேஷா ஆமாம் சார் சார் வந்துட்டுருக்கீங்களா டைம் ஆயிடுச்சு சார் நியூஸ் போனோம் டைம் ஆயிடுச்சு சார் நான் சண்டே சார் சர்ச்சில் இருப்பேன்ல சார் தெரியாதா சார் உங்களுக்கு ஐயோ சாரி சார் ஆமாம் சார் சுரேஷ் எந்த திருவள்ளூர் ஏஜி சர்ச்சில் சார் ஆமாம் சார் முடிய கொஞ்சம் காலதாமதமாகும் சரி சார் சீக்கிரம் வாங்குங்க சார் ஓகே சார் வந்துகிட்டே இருக்கேன் சார் வணக்கம் செய்திகள் வாசிப்பது சூப்பர் சுரேஷ் பிரில்லியன் பாபு அற்புத ஜபகோபுர ஏஜி தேவாலயத்தில் FGVBS பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. FGVBS மாணவர்கள் மாணவியர்கள் உற்சாக நடனம். FGVBS ஆசிரியர் ரேச்சல் வகுப்பறையில் நடந்தது என்ன?
5 முட்டையை திருடி வந்த மாணவன் கையும் களவுமாக பிடிபட்டான். புலன் விசாரணையில் டீச்சர் மற்றும் அவருடைய கணவனார் உடந்தை. இது குறித்து பல கோணங்களில் சிபிசிஐடி ஜீவபாஸ்கரன் தலைமையில் விசாரணை. உணவு அருந்தும் பொழுது காரத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் சாப்பிட்ட பலே திருடர்கள். FGVBSல் கலந்து கொள்ளாமல் உணவு அருந்த மட்டும் ஒரு நபர்களை கண்காணிக்க சிறப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது ஆலயத்தில். விசுவாசிகள் அதிர்ச்சி. FGVBS மாணவர்களுக்கு நடனம் சொல்லித்தர மும்பையிலிருந்து வருகை புரிந்த டாப்னி டேவிட் குழுவினர். மிக்கி மவுஸ் நடன நிகழ்ச்சியில் பேண்ட் கழண்டு போனதால் பதறி போன சிறு பிள்ளைகள். சினிமா படத்தை மிஞ்சும் அளவில் நடைபெற்ற நடன காட்சிகள். ஒத்திகை நிகழ்ச்சிக்கான 1000க்கும் மேற்பட்டோர் கூடியதால் பரபரப்பு. 1 மணிக்கு உணவு கண்டிப்பாக வழங்க வேண்டும். காலதாமதம் செய்யும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று FGVBS மாணவி ஜெனிட்டா மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. விரிவான செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் அற்புத ஜெபகோபுர ஏஜி தேவாலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் FGVBS இந்த ஆண்டு கோலாகலமாக திருவிழாவை போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த விழாவில் திருவள்ளூர் மாவட்ட தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஜே செல்லதுரை தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பை ஏற்றார் டைரக்டர் அருண்குமார் திபோரால் தலைமையேற்று நடத்தினார்கள். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஜே செல்லதுரை அவர்கள் மாணவர்கள் மத்தியில் சிறப்பு கதைகளை சொல்லினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார் என்றும் உங்களை நேசிக்கிறார் என்றும் சற்று முன் கிடைத்த தகவல். முக்கியமாக நீங்கள் தொலைபேசியை உபயோகப்படுத்தக்கூடாது என்றும், பாவம் செய்யக்கூடாது என்றும், பொய் பேசக்கூடாது என்றும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றும் அவர் மாணவ செல்வங்களிடையே பேசினார். தொடர்ந்து மாணவர்களையும் மாணவிகளையும் பாராட்டி பரிசுகளை வழங்கினார். தினந்தோறும் மதிய உணவு பிரியாணி சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம் மற்றும் அனைத்து வகையான சாப்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. வகுப்பறையில் ஆட்டம் போட்ட இளைஞர்களை கண்காணிக்க சிறப்பு படை அமைக்கப்பட்டது. சிறப்பு படை விசாரணையில் வகுப்பறையில் கவனக்குறைவாக செயல்பட்ட மற்ற பிள்ளைகளை அடித்த ரோஹித், குமரன், யாபேஸ் ஆகிய 3வரையும் கைது செய்தது காவல்துறை. உடனடியாக அவர்களை திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று FGVBS ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். சாலை மறியலில் ஈடுபட்ட ரேச்சல், சுரேஷ் பாபு உடனடியாக கைது செய்யப்பட்டு திருவள்ளூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதனால் மணவாள் நகர் பகுதி முழுவதும் 8 மணி நேரம் காலதாமதமாக வாகனங்கள் புறப்பட்டு சென்றன. சிக்கன் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சண்டை போட்டுக்கொண்ட FGVBS வாலண்டியர்ஸ் அவர்களிடம் சிறப்பு பேட்டி. சார், வருடந்தோறும் நடைபெறும் FGVBSவில் நாங்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறோம் சார். எங்களுடைய பணி முக்கியமானது சார். குழந்தைகள் தொலைந்து போகாமல் பார்த்துக் கொள்கிறோம் சார். அனைத்து வேலையும் செய்கிறோம் சார். கண்காணிப்பு முழுவதும் குழந்தைகள் மேலே தான் சார் இருக்கும். அப்பேற்பட்ட எங்களுக்கு சாப்பாடு போடும்போது ஒரு சிக்கன் மட்டும் வைக்கிறாங்க சார். நியாயமா சார்? நீங்களே சொல்லுங்க சார். அது வெறும் சோறு போடுறாங்க சார். வெறும் சோறு போடுறாங்க சார். தயவு கூர்ந்து எங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் 3 சிக்கன் பீஸ் வைக்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் நாங்கள் சமையல் செய்யும் இடத்திற்கு சென்று சிக்கனை எடுத்து செல்வோம். அப்படியும் எங்களை தடுத்தால் சமையல் செய்யக்கூடிய சாமுவேலை அவர்களிடம் முன்பாகவே எங்களுக்கு எடுத்து வைக்கும்படி கூறி அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைப்போம் என்று தெரிவித்தனர். 200க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் திடீரென சண்டை காட்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து விசாரித்ததில் வசனம் சொல்வதில் அடித்துக் கொண்ட மாணவ செல்வங்கள் எங்களுக்கு வசனம் சொல்ல அனுமதி தர வேண்டும் என்றும், நேரம் இல்லை என்று காரணம் சொல்லக்கூடாது என்றும், இதனால் நாங்கள் மன உளைச்சல் அடைந்து வருகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதற்காக எங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். சரியாக இசை வாசிக்காத சாம் தினகரன் மற்றும் வெங்கி ஜோசப் இருவர் மீதும் வாலிபர்கள் லாலிபாப் கொண்டு அடித்து அவர்களை காயப்படுத்தினார்கள். காயமடைந்த இருவரும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள்.
இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகள் அடுத்த ஆண்டு எம்ஜிவி பெஸ்ட் விழாவில் காண்போம். வணக்கம். ஓகே ரைட். கடைசியாக சீனியர் பாய்ஸ், ரெடியா? கமான். puppet show. சீனியர் மாணவர்கள் இப்பொழுது பப்பட் ஷோ செய்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறார்கள். ప్లేస్లా చెక్ చెక్ நல்லா கீழே போனீங்க நல்லா தெரியுது நீ தான் கிளியரா தெரியுது ஓகே அவ்வளவுதான் ஓகே ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க இப்படி லைட்டா வாங்குறதா ஸ்டார்ட் என் பையன் ராமு நல்லா படிச்சுக்கிறான், அதனால அவனை அமெரிக்கா அனுப்புகிறேன். நீங்களும் நல்லா படிப்பீங்களா? சொல்லுங்க. நல்லா படிச்சிங்கன்னா அமெரிக்கா போகலாம். யாருக்கெல்லாம் அமெரிக்கா போக ஆசை? என் பையன் நல்லா படிச்சு அமெரிக்கா போயிருக்கிறான். என்ன பண்றான் தெரியலையே. தபால் தபால். பாலெல்லாம் வேணாம் போயா. ஐயா பால் இல்ல தபால். ஓ தபாலா? ஓ தபால் இல்ல தபால். ஐயா சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா தான் இருக்கேன். உங்க பேரு மூணுசாமி தானே? என் பேரு மூணுசாமி இல்லடா, ஒரு சாமி. ஐயா உங்க பேரு முன்னுசாமி தானே? ஆமா ஆமா. உங்க பையன் பேரு ராமு தானே? ஆமா. உங்க பையன் உங்களுக்காக லெட்டர் அனுப்பியிருக்கான். லெட்டரா? லெட்டர் தான். ஏன் அப்படி வாயை பொளக்குறீங்க? லெட்டரை படிச்சு பாருங்க.
ஐயா எனக்கு லெட்டரே படிக்க தெரியாதுங்க ஐயா. 10ஆவதே 10 வருஷம் படிச்சேங்க ஐயா. என்னது 10வது 10 வருஷம் படிச்சிருக்கீங்களா? இதனால தான் இந்த மாதிரி நாட்டில் நான் இருக்கிறது இல்லை. என்ன மாதிரி படிச்சிருக்கணும், உங்களை மாதிரி முட்டாளாக இருக்கக்கூடாது. சரி சரி, பையன் எந்த ஊருக்கு போயிருக்கான்? அமெரிக்காவுக்கு போயிருக்கான் ஐயா. சரி, லெட்டரை படிக்கிறேன் கேளு. இந்த ஊரில் நல்லா படித்தவனே நான் தான். சரி படிக்கிறேன் கேளு. ஏஜ் ஏ ஹை ஹாய் டிஏ டிடிஒய் ஹாய் தாடி. என்னது தாடியா? ஆமாம், உன் தாடி எப்படி இருக்குன்னு கேட்குறான். ஹவு ஆர் ஒய் ஓயு. உன்னை யாருன்னு கேட்குறாயா? என்னையா சொல்கிறீங்க? கஷ்டப்பட்டு அவனை வெளிநாட்டில் படிக்க வச்சிருக்கிறேன் ஐயா. ஐ எம் ஃபைன். ஆர் யூ எஃப் ஃபைன். நீ ஃபைன் கட்டிருக்கியான்னு கேட்டிருக்காயா? என்ன மாதிரி என்ன புள்ளைய பெற்று வச்சிருக்க நீ? ஐ எம் டூயிங் WELL. ஐ எம் டூயிங் வெல். ஆர் யூ டூயிங் வெல்? யோ ஒழுங்கா படியா. யோ வெல்லுனா கிணறியா? நீ அங்கே கிணறு வெட்டுறியான்னு கேட்குறாயா அவன்? என்னையா சொல்கிற? என்ன புள்ள பெற்றுக்கிற பேர். அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்புனா கிணறு தோட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் படிக்கிறேன் கேளு. ஐ எம் கம்மிங் சூன். டேக் கேர். பை பாய். உனக்கு சூனியம் வச்சிருக்காயா? ரெடியாக இருக்க சொல்கிறான். யோ என்னையா சொல்கிற? யோ என்ன சொல்ற? எனக்கு என் பையன் சூனியம் வச்சிருக்கிறானா? ஆமாம் ஆமாம். ஐயோ சூனியம்மா வச்சுட்டான். சூனியம் வைக்கவா அவனை படிக்க வச்சேன். சரி சரி அழுவாத, நான் போயிட்டு வரேன். ஐயோ நான் அமெரிக்கா அனுப்பி படிக்க வச்சா எனக்கு சூனியம் வச்சிருக்கிறானா? இந்த தபால்கார வேற எனக்கு சூனியம் வச்சுட்டான்னு சொல்லிட்டானே. நான் எங்கே போய் என்ன பண்ணுவேன்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையனாச்சே. யோ என்னையா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என் பையன் எனக்கு சூனியம் வச்சுட்டான்னு சொல்கிறாயா? சரி கூட நான் அதை படித்து பார்க்குறேன். இந்தா படி. ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ? யோ நீ எப்படி இருக்கேன்னு கேட்டிருக்காயா? என்னது எப்படி இருக்கேன்னு கேட்டிருக்கானா? ஆமாம் ஆமாம். ஐ எம் ஃபைன். ஆர் யூ ஃபைன்? அதாவது நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன்னு கேட்டிருக்காயா? அவன் தாடி நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டு போனானே. அவனுக்கு படிக்க தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி மேலே படி. அதுக்கப்புறம் நீ நல்லா இருக்கியா, நான் இங்கே நல்லா இருக்கேன்னு சொல்கிறாயா? ஹவ் ஆர் யூ அப்படின்னு. கிணறு வெட்ட போறேன்னு சொல்லி சொன்னா. அதுக்கப்புறம் அவன் சீக்கிரம் நீ சூனியம் வச்சிட்டு இருக்கிறான், சீக்கிரம் கார் எடுத்து எங்கன்னா ஓடி போயிடுன்னு சொன்னா என்ன? யோ அதெல்லாம் போடலையா, நான் இப்போ ஒழுங்கா இப்படி நான் அவனை நம்பி என் பையனை தப்பா நினைச்சிட்டேன். நானு என் பையன் எனக்கு சூனியம் வைப்பானா? இந்த நாட்டில் யாரையும் நம்ப கூடாதான். அவனை மட்டும்தான் நம்பணுமா. அவன் தான் நல்லா படிச்சிருக்கிறானா. கிணறு வெட்ட சொல்லிட்டு போயிருக்கிறான். என்ன நல்லா படிச்சவன் அவன். அவன் தான் சொல்லியிருக்கானே, நீங்களும் நம்பியிருக்கீங்க பாத்தியா? நல்ல வேலைப்பா, நீ வந்து என்னை காப்பாத்துன. சரி நான் போயிட்டு வரேன். சரி சரி, ரொம்ப நன்றி தம்பி. போயிட்டு வரலாம் வா. ஆ
இந்த கதையினுடைய காரணம் என்னமா? வாட் இஸ் காமன்? நன்றாக கவனிங்க. யார் சொல்றாங்கன்னு கேட்டு தவறான முடிவை எடுத்து விடக்கூடாது. ஹலோ, உட்காருங்க, கீழே உட்காருங்க, சிடாவ் உட்காருங்க பாப்போம். கவனிங்க. இந்த 7 நாளும் இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில் கர்த்தர் மகிமையாக வெற்றி சென்றார். கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷமா? சீனியர் பாய்ஸ் நீங்க வாங்க. சீனியர் பாய்ஸ் சீக்கிரமா. ஆல் ஆஃப் சீனியர் பாய்ஸ் கம் ஃபார்வர்ட். கை தட்டுங்க பாப்பா, உற்சாகமா. விபிஎஸ் கைத்தட்டு பண்ணிடலாமா? ரெடி? 1 2 3. 1 2 3. சத்தமா? 1 2 3. ஓகே, குட். விபிஎஸ்க்கு வந்து பிரைஸ் ஓகே ரைட். கவனிங்க. டேய் டேய் உட்கார், கேளலாம். சிடாவ். நல்லா கவனிங்க. இந்த பிபிஎஸ் உடைய தலைப்பு எழும்புவேன். டேய் டேய் சிடாவ். ஆண்டவருக்காக, ஏசப்பாவுக்காக நம்ம எழும்பணும்னா, ஹலோ சைலண்ட், கர்த்தருக்கு காத்திருக்கணும். வெயிட் அப்பான் த லார்ட், வெயிட் ஃபார் த லார்ட். ஏசப்பாவின் சமூகத்தில் நம்ம அதிகமா ஜெபம் பண்ணணும். எல்லாம் கவனி. எந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்றோமோ அந்த அளவுக்கு கர்த்தருக்காக எழும்ப முடியும். ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு முன்னால நிக்கிற நான் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். கவனிங்க. 3 வயசுல நான் முழங்கால் போட ஆரம்பிச்சேன். தம்பிமாரு என்ன கவனிங்க. ஜாட் உட்காந்து கவனி. 3 வயசுல முழங்கால் போட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 66 வயசாகுது. இன்னைக்கு முழங்காலில் நிற்க கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். அவர் சமூகத்தில் எந்த அளவுக்கு காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார்.
நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அநாதி தேவனாகிய கர்த்தர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் வைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். கை தட்டுங்க சந்தோஷமா. நல்லா கவனிங்க. நம்ம மிராக்கிள் பிரேயர் ஏஜி சர்ச்சில் 365 நாளும் 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் ஜெபம் நடக்குது. 5:30 to 7:30. நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்து மதத்தினராக இருந்தாலும் சரி, பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, டெய்லி இந்த ஆலயத்தில் 5:30 to 7:30 அதிகாலை ஜெபம் நடக்குது. அந்த அதிகாலை ஜெபத்தில் ஏசப்பா பெரிய பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறார். ஹலோ, பேசக்கூடாது, கவனிங்க. ஆஸ்துமா வியாதி சுகமா இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் சுகமா இருக்குது, நல்லா கவனிங்க. கிட்னி ப்ராப்ளம் சுகமா இருக்குது, ஏன் கேன்சரே சுகமா இருக்குது. அப்படி ஏசப்பா அற்புதம் செஞ்சிருக்கிறார். ரெண்டாவது, வெள்ளிக்கிழமை தோறும் 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் விடுதலையின் உபவாச ஆராதனை நடக்குது. பேய் பிடிச்சவங்க இயேசுவின் நாமத்தினால சுகம் பெறாங்க. இந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் சூனியம் வச்சிட்டானு. அந்த சூனிய கட்டுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா அற்புதம் செய்கிறார். கை தட்டுக்கு நல்லா உற்சாகமா. மரண படுக்கையில் இருக்கிறவங்களையும் ஏசப்பா உயிரோடு எழுப்புறார். ஏசப்பா இந்த சர்ச்சில் உயிரோடு இருந்து ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். அதனால நல்லா கவனிங்க. பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்களே, நீங்களும் இந்த ஆலயத்தினுடைய அதிகாலை ஜெபம் 5:30 to 7:30 வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் வந்து அட்டென்ட் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு நமக்கு ஆராதனை. தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுங்க பாப்பா, சந்தோஷமா. 10 மணிக்கு ஆராதனை. நீங்கள் யாரா இருந்தாலும் ஆவிக்குரிய சபைகளுக்கு போகாதவளா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ஆராதனை பங்கு பெறும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுங்க. எந்த சபையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று தண்ணீருக்குள்ள முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேரை ஏசப்பா எழுதுவார். வேதம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் இதே போல ஞாயிறு ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் கர்த்தரை மயப்படுத்துங்கள். இன்னைக்கு புதுசா நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு உங்க மட்டும் வலதுகை உயர்த்தி காட்டுங்க. நாங்கள் புதுசா வந்திருக்கோம். பெரியவர்கள் புதுசா நாங்கள் வந்திருக்கிறோம், வலதுகை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க முடிஞ்சிட்டு என்னை பார்த்து விட்டு செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த நேரமும் என் ஃபோன் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 99409123 இந்த நம்பர்ல 24 மணி நேரமும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 24 hours உங்களுக்காக ஜெபம் பண்ண நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். அதுக்காக நைட்டு எனக்கு 12 மணிக்கு தூக்கம் வரல, பாஸ்டர் கொஞ்சம் பேசலான்னு போட்டேன் அப்படின்னு போட்டு உயிரை வாங்கக்கூடாது. ஏதோ எமர்ஜென்சி, ஏதோ தேவைகள்,
ஏதோ பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதுன்னா எந்த நேரமும் இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். இந்த நாளில் நானும் இந்த இயேசப்பாவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்றேன், அவருக்கு பிரியமா வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விரும்புறவங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போடுங்க பார்ப்போம். எல்லாம் முழங்கால் முட்டி போடுங்க, முட்டி போடுங்க, குயிக்கா டக்குன்னு முழங்கால் போடுங்க, நேர் முட்டி போடுங்க பார்ப்போம். நானும் கழுகு போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்பி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு, சொர்க்க ராஜ்யத்துக்கு போய் சேரணையா. என் பாவங்களை நான் அறிக்கையிடுறேன். பாவ மன்னிப்பு பெற்று நானும் தண்ணியில முழுகி ஞானஸ்நானம் பெற்று ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க உங்க வலது கையை உயர்த்தி காட்டுங்க ஐயா. வலது கையை உயர்த்துங்க, வலது கையை உயர்த்துங்கம்மா. தைரியமா உயர்த்துங்க, தைரியமா உயர்த்துங்க. கை உயர்த்துங்க, மட்டும் எலும்புங்க பார்ப்போம். கை உயர்த்துங்க, எலும்புங்க, எலும்பி நில்லுங்க பார்ப்போம். கை உயர்த்தின பிள்ளைகள் பெரியவங்க தயவு செய்து எலும்புங்கம்மா, ப்ளீஸ் எலும்புங்க. கை உயர்த்தினவங்க மட்டும் எலும்புங்க பார்ப்போம். டக்குன்னு எலும்புங்க. ஏசப்பா உங்க நடுவில் வந்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க, அன்புள்ள ஏசப்பா, நான் ஒரு பாவி. நீங்க முன்னாடி ஓடியாமா, முன்னாடி ஓடியா, சீக்கிரமா ஓடியாங்க. நிக்கிறவங்க முன்னாடி ஓடியா, இங்க வாப்பா, முன்னாடி வா, அப்படி வேகமா ஓடியா பாப்போம். குயிக்காவா ஏமா, கை வைத்து வாங்கம்மா. கை வைத்து தாய்மார்கள் முன்னே வரும்படி கேட்கிறேன். குயிக்கா ஓடியாங்க. ஏசப்பாவுக்கு இன்னைக்கு இவங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. குயிக்கா குயிக்காவா, நிக்கிற தங்கச்சி ஒடியாப்பா, ஒடியாங்க, வேகமா வா, வாமா, முன்னாடி வாமா, முன்னாடி. என்ன பாரு, என்ன பாரு, என் பக்கமா திரும்பு, என் பக்கமா திரும்பு, என் பக்கமா திரும்பு. ஒடியாங்கம்மா, ஒடியாங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தோத்துற வாங்கம்மா. கை உயர்த்தினவங்க சீக்கிரமா ஒடியாங்க பார்ப்போம். இந்த நாள் ஒரு என் பக்கமா திரும்புமா. அம்மா இப்படி திரும்பி என் பக்கமா, என் பக்கமா திரும்பிக்கிங்க. டேய் தம்பி, என் பக்கமா திரும்பி, இந்த பக்கம். எல்லாம் என்ன பாருங்க, வேற யார் இருக்கீங்க? கை உயர்த்தினவங்க வேகமா ஒடியாங்க பார்ப்போம், வேகமா ஒடியாங்க. இந்த விடுமுறை வேதாம பள்ளியின் மூலமாக வந்திருக்கிற ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் இந்த மிராக்கிள் ஏஜிஸ் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு கை தட்டு கொடுங்க பார்ப்போம் இவங்களுக்காக. உங்க நெஞ்சில கை வைங்க, நெஞ்சில இடது கை வை, வலது கை வைத்துங்க. கண்ணு மூடு, கண்ணு மூடு, எல்லாம் மூடு, கண்ணு மூடுங்கப்பா. நான் சொல்ல சொல்ல சொல்லுமா, சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அன்புள்ள ஏசப்பா, இந்த ராத்திரி வேளையில் இயேசுவாகிய உங்களை உண்மையான தெய்வமா ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவே, எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் பாவங்களை மன்னியும், பரிசுத்தமாக்கும். இன்று முதல் இயேசுவுக்காக வாழ 100% அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவங்களை கண்ணமூடி அறிக்கையிடுகிறோம், விட்டுவிடுகிறோம். ஏசப்பா, உங்க ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதியும். உயிர் உள்ள மட்டும் உமக்கு சாட்சியாக வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலிருந்து ஆலயத்துக்கும் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓடி வருவோம். முழுகி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இவங்க பாவங்கள் எல்லாம் ஏசப்பா மன்னிச்சுட்டாரு. நல்லா ஜோரா கைதட்டுங்க பாப்போம். அப்படியே திரும்புங்க, அப்படியே திரும்புங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு போட்டோ ஒன்று எடுத்துங்கப்பா, கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. அப்படியே அப்படியே நில்லுங்கம்மா,
இன்றைக்கு இயேசப்பாவை ஏற்றுக்கொண்ட இந்த அருமையான பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக கடைசி வரை வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஓகே, கர்த்தர் இந்த எஃப்சி விபிஎஸ்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நல்லா ஜோரா கை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓகே, போய் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த எஃப்சி விபிஎஸ்ஐ பொறுப்படுத்தி நடத்தின டீச்சர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், வாலண்டியர்ஸ், வாகனம் கொடுத்து உதவி, வாகனத்தில் பிள்ளைகளை ஏற்றி கொண்டு வந்தவர்கள், இன்னும் உணவு கொடுக்க உதவியாக இருந்தவர்கள் எல்லாரையும் கனப்படுத்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கோஆர்டினேட்டர்ஸ் மகன் அருண்குமார் தெபோரால் முன்னே வரும்படி கேட்கிறேன். ஜோரா கை தட்டுங்க பாப்பா. புரியல? ஓ, புது வீடு நான் வாங்கி தரணுமா? சரி, சீக்கிரமாக கர்த்தர் கொடுப்பார். புது வீட்டில் பால் காய்ச்ச போகிறாங்களாம். வெரி குட், உங்கள் வாஞ்சியை நிறைவேற்றுவார். அடுத்து பிகினர்ஸ் டீச்சர்ஸ் லைனாக வாங்க. பிகினர்ஸ் அண்ட் பிரைமரி கொடு. மரியா நேசமலர், ரூத் சுலபா டேவிட், பிரமிளா அருண், சிஸ்டர் கேத்தரின், எஸ், நகோமி ஜான் அப்ரஹாம், சீக்கிரமா. மேடம் உட்காருங்க. மேடம் ஏ ரூத்தம்மாள், ஏ ரூத்தம்மாள், எஸ் மெர்சி, எஸ் மெர்சி, எப்சிபா ராஜா, எப்சிபா ராஜா, எப்சிபா ராஜா. அங்க அங்க திரும்ப அங்க இருக்கிறாங்க பாரு. ஓகே, கெட்சியால், கெட்சியால், எலிசபெத், சிஸ்டர் எலிசபெத், ரேச்சல் சுரேஷ். சுரேஷ் ரெண்டு பேரும் ஜெயிலில் தூக்கி போட்ட மாதிரி கேள்விப்பட்டோம். பிரின்சி சார்ல்ஸ், உண்மையாவே மகள் பிரின்சி பயங்கரமான பலவீனம். ஒவ்வொரு நாளும் அப்பா எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது, ரொம்ப பலவீனமாக இருக்கு. ஆனாலும் இந்த 7 நாளும் ஒரு நாளும் விடாம நான் இந்த கிளாஸ் எடுத்து முடிக்கணும், ஜெபம்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். உண்மையாவே கர்த்தர் இந்த மகளுக்கு நல்ல பலனை கொடுத்து அற்புதம் செய்தார். காட் பிளஸ் யூ மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஷாலி கிப்தா, ஷாலி கிப்தா,
கிரேஸ் விக்டோரியா. ஓ, உனக்கு விக்டோரியாவா? இன்னைக்கு தானே எனக்கு புது டெடிகேஷனாக இருக்கு. வெரி குட். ஓகே. ரூபினி மேரி, உள்ள வச்சு. ரூபினி மேரி, ஷெக்கினா என் ஷெக்கினா, எப்ஷிபா கிளாரா, எப்ஷிபா கிளாரா, டெனிஸ்லா எட்வின், உங்க டீச்சராப்பா? வெரி குட். இதை பார்த்தீங்களா எப்படி டீச்சரை உற்சாகப்படுத்தி கை தட்டுறாங்க பார்த்தீங்களா? அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதான். நல்லா ஜோராக கை தட்டுங்க. வெரி குட். ரைட். சிஸ்டர் அற்புதம் பாப்பா. அடுத்து வாலண்டியர்ஸ். 37 பேர் வருது. இருக்குங்களா கிஃப்ட்? எவ்வளோ? 37 கிட்ட வருது. 33 வருது. எது? வாலண்டியர்ஸு, டான்ஸ் டீமு, அவ்வளோதான். சண்டே பார்க்கலாம். மொத்தம் 24, 34, 38 வருதுங்க. 38 இருக்கா பாரு. சென்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்கு? ஒரு 10 சென்ட் இருக்கு. இப்போ இதுதான் சண்டே பார்க்கலாம். அவங்க சண்டே பார்த்துக்கலாம். வசனம் சொல்ல போகிறேன். சொல்லியாமா? இப்போ இந்த பாப்பா ஷர்ட் வசனம் சொல்ல போகிறோம். சொல்லு, சீக்கிரம் சொல்லு. வசனம் சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லி கொடுத்தா சொல்லுவேன். சொல்லு சொல்லு. சொல்லு செல்லம். அது வந்து 1 லிட்டர். அதனாலயா? வருஷம் வசனம். கர்த்தர் என் இருக்கிறார். இந்த விபிஎஸ் ஊழியத்துக்காக உதவி செஞ்ச வாலண்டியர்ஸ் அமலி சிஸ்டர், எம்ஜிஆர் நகர். 2வது தீபிகா, வாங்க வாங்க ஃப்ரண்ட்டில் வாங்க. அமலி சிஸ்டர், 2வது தீபிகா, 3வது ஜமுனா சிஸ்டர், எம்ஜிஆர் நகர். 4வது மேரி ஜோசப், மணவாள் நகர். எல்லாம் உற்சாகமாக கை தட்டுங்க. உங்களுக்காக உங்களை கூப்பிட்டு வந்த சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கை தட்டுங்க. நல்லா ஃபாஸ்டா. 1 2 3 தட்டிட்டே. வைலி சிஸ்டர், ஜோதி சிஸ்டர், விஜயா சிஸ்டர், வைலி சிஸ்டர் வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா வாங்க. ராதா சிஸ்டர், சோபனா சிஸ்டர், கிரேசி சிஸ்டர், கிரேசி வெங்கத்தூர், சோபனா சிஸ்டர் நலாத்தூர், ராதா சிஸ்டர் நலாத்தூர், லீலாவதி சிஸ்டர் வெங்கத்தூர், லீலாவதி சிஸ்டர் வெங்கத்தூர் இருக்கீங்களா? சௌந்தரி சிஸ்டர். அருமையான சிஸ்டர் ஜமுனா அவர்களுக்கு கடந்த என்னைக்கு புதன்கிழமையா? புதன்கிழமை திடீரென்று ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கைகாலெலாம் ஜில்லுன்னு ஆகி
உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஐசியூவில் கர்த்தர் கிருபையா ஜீவன் கொடுத்து சாட்சியா வைத்திருக்கிறார். ஒரு கைதட்டு கொடுங்க பாப்பா, கர்த்தரை மேம்படுத்தி. ஓகே. சௌந்தரி சிஸ்டர் சத்திரம், எல்லாம் கை தட்டுங்க, உற்சாகமா உற்சாகமா கை தட்டுங்க. அமுதா சிஸ்டர் நுங்கம்பாக்கம், அமுதா சிஸ்டர் நுங்கம்பாக்கம். கடைசியா எஸ்தர் சிஸ்டர், எஸ்தர் அம்மா. தொடர்ந்து டான்ஸ் அண்ட் மியூசிக் டீம். ஸோ டான்ஸ் அண்ட் மியூசிக் டீம் சப்போர்ட் பண்ண நடக்க முடியல வாலண்டியர்ஸ் எலிசபெத். ஓகே, தட்டுங்க உற்சாகமா. ஒரு நிமிஷம். கோஆர்டினேட்டர் சார்பாக இவர்களுக்கு இந்த செண்டு பாட்டு கம கம கமனு மணக்கிறதுக்கு. ஓகே ஓகே. எமிமா சிஸ்டர், ஷீபா, ரூத் ஜபகனி, ரூத் சிஸ்டர் கொடுத்தாச்சு. ஜெனி, ஆலிஸ் டாஃப்னி ஜாய், ஆல்ஃபர்ட் டேவிட் ராய், ரோஹித் புட்லூர் ரோஹித் அண்ட் சாம் தினகரன். நம்ம மியூசிக் சப்போர்ட் பண்ண சாம் தினகரன். எல்லாம் கை தட்டுங்க, ஃபாஸ்டா கை தட்டிட்டே இருங்க, உற்சாகப்படுத்திட்டே இருங்க. அண்ட் ஜோசப். ஓகே. இது மட்டும் இல்லாம மற்ற காரியங்களுக்காக ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், மற்ற காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ண பிரதர் சாமுவேல் பிரதர் இருக்கீங்களா? சாமுவேல் பிரதர். ஓகே. சாமுவேல் இல்லாட்டி அற்புதம் கூப்பிடுங்க. அற்புதம் சிஸ்டர் வாங்க. சிஸ்டர் அற்புதம் பாப்பா, அற்புதம் சிஸ்டர் பாப்பா வந்திருக்காங்க. அவங்களுக்கு கிடையாதா செண்டு? சாமுவேல் கூடம்மா காளி. ஓகே. கெவின், சிமியோன், டேவிட். டேவிட் வரலையா? டேவிட்டோட வைஃப் சுலபா வாங்கலாம். சிஸ்டர் சுலபா வாங்க. கெவின், கெவின் வந்திருக்கீங்களா? யூத் பாய் கெவின், ஃபாஸ்டா வாங்க. டேனியல், ஜேம்ஸ், பிரதர் ஜெய்சிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் உதவி செஞ்ச ஜெய்சிங், பிரதர் மோகன், எம்ஜிஆர் நகர் மோகன். எழும்பு. என்ஜோ காலனி எட்வின் பிரதர். எட்வின் பிரதர் இருக்கீங்களா? எட்வின் டெனிஸ்லா பிரதர். ஜோசப் செல்வராஜ். கை தட்டுங்க பாப்போம். வெரி குட். சுரேஷ் இருக்காங்களா? சுரேஷ் பாபு. ரேச்சல் வாங்க. சுரேஷ் சார் சார்பா ரேச்சல் வாங்க. ராஜா எப்சி ராஜா இருக்காங்களா? சுந்தர்ராஜ் டெம்போ ஓட்டுனவங்க வாங்க. ராஜா கிஃப்ட்சன் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சப்ளை பண்ணிருந்த ராஜா அவர்கள் கை தட்டுங்க. பிரதர் ராஜா அவர்கள் கை தட்டுங்க. கிஃப்ட்சன் வந்திருக்காங்களா? கிஃப்ட்சன். and Edwin Moses. கை தட்டி பாப்பா உற்சாகமா. யாருக்காவது தவறுதலால் விடுபட்டிருந்தால் நீங்க வந்து வாங்கிக்கலாம். யாராவது உதவி செய்து தவறுதலால் விடுபட்டிருந்தால் நீங்க வந்து வாங்கிக்கலாம். செல்வகுமார், ஜேம்ஸ், அதெடுப்பா பெருசு. ஜேம்ஸ் வாமா. பிரதர் ஜேம்ஸ். கிரேஸ் வந்து வாங்கிக்க. செல்வகுமார், வெரி குட். ஜேம்ஸ், பிரதர் ஜேம்ஸ் வாங்க. ஓடியா. வெரி குட். வேற? சுந்தர். வெரி குட். மற்றபடி ஆகாரம் மற்ற காரியங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் போது உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். உங்களை உற்சாகப்படுத்தி
பெரியம்மா பாஸ்டர் அம்மாவுக்கு தோத்திரம். பாஸ்டர் அம்மா சீக்கிரமா முடியாங்கம்மா பாஸ்டர் அம்மா. நல்ல உற்சாகமா கை தட்டுங்க பாஸ்டர் அம்மாக்கு. ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை. டேனியல் 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 ஜோசப் ஆயிட்டானா? ஜோசப். ஓகே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நேர்த்தியாக இந்த காரியங்களை. மிக்கி மவுஸ் டான்ஸ் கடைசியாக நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளிட விரும்பிய மிக்கி மவுஸ். எல்லா கைத்தறிங்க பார்க்கலாம் மிக்கி மவுஸ்க்கு. ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட். இந்த உணவு காரியங்களை உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தின வந்திருக்கிற ஒரு 3 குடும்பத்துக்கு இப்ப கனப்படுத்த விரும்புகிறோம். முதலாவது மகன் ராஜா எப்சிபா. கமான். நல்ல ஜோரா கைதட்டுங்க பாபு. கர்த்தருக்கு மகிமையாக பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக செயல்பட்ட ராஜா. நல்ல உற்சாகமாக கைதட்டுங்க. வெரி குட். இரண்டாவது ஜமுனா குடும்பத்தினர். சிஸ்டர் ஜமுனா மோகன் இந்த வாங்க உன்ன வாங்க சொல்றாங்க. வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாக்டர் ஜான் பாபு ஐயா குடும்பம் வந்திருக்காங்களா? வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உணவு காரியத்துக்கு உதவி செய்த பில்லா குடும்பம். பில்லா குடும்பம். ராஜன் நிஸ்கலா குடும்பம். மகன் டேனியல். டேனியல் குடும்பம். கமான். கை தட்டும் பாப்பா உற்சாகமா. வெரி குட். ஓகே, கர்த்தர் நல்லவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யும். கடைசியாக மிக்கி மவுஸ், மேஜிக் மிக்கி மவுஸ் வரப்போகிறார். யாரும் எழும்பக்கூடாது. டேய் எல்லாம் அப்படியே உட்காரு. பின்னாடி போங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி போங்க. கொஞ்சம் தம்பி பின்னாடி போங்க. பாப்பா பின்னாடி போங்க. மிக்கி மவுஸ் டான்ஸா ஏதோ மியூசிக் போட்டு. ஓகே, எல்லா கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லா கண்ணை மூடுங்க. நீங்க 1 2 3 சொல்ல போறீங்க. இப்போ மிக்கி மவுஸ் வரப்போகுது. மேஜிக் மிக்கி மவுஸ். கண்ணை மூடிட்டு 1 2 3. வரவே இல்லையே. நீங்க கூப்பிடுங்க பார்க்கலாம். மேஜிக் மிக்கி மவுஸ் வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க. வாங்கன்னு கூப்பிடுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வந்துட்டாங்க. வந்துடுச்சு. மேஜிக் மிக்கி மவுஸ். எல்லாரும் எழுந்துங்க பார்க்கலாம். கழுந்து போல மேல நோக்கியே அங்கே இருக்கணும். எழும்பிடுவே உயரத்திலே உன்னதம் பறந்திடுவே. கழுந்து போல மேல நோக்கியே சிலம்பை அடித்து எழும்பிடுவேன். உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். ஆஹா பறக்கிறேன். ஆஹா பறக்கிறேன். ஆமா, உங்க ஃப்ரெண்ட் எங்க? என்னது வர சொல்லிருக்கியா? மேஜிக் பண்ண வர சொல்ல போறியா? இப்போ ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வர போறாங்களாமே. அவர் யாரு? மேஜிக் மிக்கி. கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இன்னும் 2 செகண்ட்ல வரப்போகுது. கண்ணை மூட தான் வரப்போகுது. இப்போ மிக்கி மவுஸ் மேஜிக் பண்ணி அவர் ஃப்ரெண்டை கொண்டு வர போறாரு. கண்ணை மூடுங்க.
ரெடி 1 2 ஸ்டார்ட். வந்துட்டாங்களா? வராங்களா? நான் பறக்கிறேன், பறக்கிறேன், 2 பேரும் பறக்கிறாங்க. நான் பறக்கிறேன், பறக்கிறேன், நான் பறக்கிறேன். கல்லுக்கு போல மேல நோக்கியே செட்டை எடுத்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். பள்ளமா வந்துருச்சு உனக்குள்ள, உயிர்தா வந்துருச்சு சொல்வது. தலித்தாகுமி தலித்தாகுமி, இயேசு சொன்னா எழும்பு நான் எழும்புவேன். தலித்தாகுமி தலித்தாகுமி, இயேசு சொன்னா எழும்பு நான் எழும்புவேன். வெற்றியோடு வீரமாய் எழும்புவேன். தோல்வி ஓடியே போயிருச்சு. வெற்றியோடு வீரமாய் எழும்புவேன். தோல்வி ஓடியே போயிருச்சு. நிறைய மிக்கிஸ் வரப்போது. ஏசப்பாவை கொண்டாடி உயர்த்த போறோம். கை தட்டுங்க பாப்பா சந்தோஷமா. இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே, ஜீவனடைந்து ஜீவனடைந்து. ஆமென். எல்லாரும் எழுமுக பாப்போம். எல்லா எழுமுக. கர்த்தர் இவ்வளவு நேரமாய் அற்புதமாய் கிரியை செய்தார். ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட். சைலண்ட். எல்லாரும் எழுமுங்க. எல்லா கண்ணை மூடுங்க. உங்க எல்லாருக்கும் ஆகாரம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஒருவரும் போக வேண்டாம். எல்லாம் ஜெர்மனி முடிப்போமா? எல்லா கண்ணை மூடி 2 கை உயர்த்துங்க. போதும். எல்லாம் கை கூப்புங்க, கை கூப்புங்க, கண்ணு மூடுங்க. ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் எல்லா கணமும் எல்லா தெரியும் ஏசப்பாவுக்கு செலுத்தி நல்லா ஜோரா கை தட்டுங்க பாப்போம். நல்ல உற்சாகத்தோடு கை தட்டுவோம். ஹல்லேலூயா. கை கூப்புங்க, கை கூப்புங்க. எல்லாம் கண்ணு மூடுங்க. அமைதி. நான் சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்த எல்லாம் சொல்லுங்க. நல்ல இயேசப்பா, இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் நிறைவு விழாவை ஆசீர்வதித்ததற்காய் கோடி நன்றி பலிகளை எங்கள் இயேசு ராஜாவுக்கு செலுத்தி தலைக்கு மேல கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அதிசயங்களை காணப்படும். நம்முடைய மகிமையான வருகைக்கு என்று ஆயத்தமாக்கும். சத்துரு ஒருவரையும் தொடாதபடி காத்துக்கொள்ளும். வியாதியோடு பலவீனத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு வந்த பிள்ளைகளை அற்புதமாய் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. கை கூப்பி நான் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. இடது கையை நெஞ்சில் வைங்க, வலது கை தலைமையில் வைங்க. இடது கை நெஞ்சில் வை, கண்ணு மூடு. கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி
கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, ஐக்கியம், சமாதானம், பாதுகாவல் நாம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த விடுமுறை வேதாகம பள்ளியிலே கற்றுக் கொடுத்த, கோஆர்டினேட் பண்ண, சூப்பர்வைசிங் பண்ணின, மற்ற எல்லா காரியங்களையும் செய்த மாணவ மாணவிகள், டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், எல்லா உதவி செய்த மக்கள் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், சமாதானம், பாதுகாவல் அவர் வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து காப்பதாக. துதி கனமகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையோ மக்கே, ஓ எல்லாம் ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா, துதி கனமகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. நல்ல ஜோரா கை தட்டுங்க பாப்போம். கவனிங்க, மறுபடியும் நான் சொல்றேன், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியத்தை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இத்தனை வருடங்கள் இல்லாத அளவுக்கு, 42 வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த 43வது வருடத்திலே நம்ம பிரவேசிக்க போறோம். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்காக பாடுபட்டு உழைத்த எல்லா பிள்ளைகளுக்கும் பரலோகத்தின் தேவன் நிறைவான பலனை கொடுத்து மேன்மைப்படுத்துவார். எல்லாம் 3 அல்லேலூயா. நல்லா வலது கை உயர்த்தி சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா ஜோரா கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வெரி குட். சேர்ஸ் எல்லாம் ஒதுக்கி போட்டு அந்த சைடில் ஆண்கள், இந்த சில பெண்